ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க தீபாவளி சிறப்பு அறுவடைங்க. வாங்க பார்க்கலாம். ஏஆர் கிச்சன் ஃபேமிலி எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லோருக்கும் அட்வான்ஸ் தீபாவளி வாழ்த்துக்கள்ங்க. தீபாவளியை நல்லா சந்தோஷமாக கொண்டாடுங்க, சேஃப்டியாக கொண்டாடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா நூக்கல் அறுவடை பண்ணிக்கலாங்க. இது நல்லா பெருசாகிடுச்சுங்க. பாருங்க எவ்வளோ பெருசு இருக்கு பாருங்க. கொஞ்சம் காஞ்ச மாதிரி இருக்குதுங்க, அதனால அந்த இலையை மட்டும் எடுத்துட்டு மீதி இலை யூஸ் பண்ணிக்கலாங்க. சூப்பராக இருக்குது பாருங்க. இந்த நூக்கள்லாம் என் கையில் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷங்க எனக்கு. வாங்க அடுத்தது புதினா பறிச்சுக்கலாம். புதினா பாருங்க நல்லா தலை தலை தலைன்னு இருக்கு. இந்த தண்டெல்லாம் எடுத்து நான் இன்னொரு பேக் போட்டு விடலான்ட்டு இருக்கிறேங்க புதினாவை. ஏன்னா புதினா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மாடி தோட்டத்தில் ஒன்றே ஒன்று இருக்குதுங்க. இதனுடைய கொத்தமல்லி பாருங்க என்ன அழகா இருக்குது பாருங்க. நம்ம விதை போட்டது இப்போ ஒரு தடவை அறுவடை பண்ணி சின்ன சின்னதாக இருக்குதுன்னு விட்டதுங்க. இன்னைக்கு பாருங்க எவ்வளோ அழகா வளர்ந்து எவ்வளோ அழகா கொடுத்துருக்குது பாருங்க. சூப்பராக இருக்குது பாருங்க. இது ஒரு கொத்தமல்லி வகை சேர்ந்தது தாங்க. இது ஒரு ரகங்க. இது இப்போ மழையை பெஞ்சிட்டே இருக்கிறதுனால பூச்சி வந்துட்டா வீணாக போயிடுங்க. அதனால தான் சரி கட் பண்ணிடலான்ட்டு கட் பண்ணுறோங்க. புதினா பார்த்தீங்கன்னா அறுவடைங்க இந்த பேக்கில். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் அறுவடையும் காமிச்சிருக்கிறேங்க. அதனால வீடியோவை ஃபுல்லாக பாருங்க. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க. கத்திரிக்காய் அறுவடை காமிச்சிருக்கேன், கொய்யாக்காய் அறுவடை காமிச்சிருக்கேன், நம்மளுடைய பழ மரத்துலேருந்து அறுவடை பண்ணதெல்லாம் காமிச்சிருக்கிறேங்க. அதனால வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்றதை கமெண்ட் கொடுங்க. பாருங்க மொத்தமாக இவ்வளோ அறுவடை பண்ணியிருக்கிறோம் பாருங்க. புதினா மட்டும் இவ்வளோ தலை இருக்கு பாருங்க. நல்லா பெரிய கத்திங்க. இது பாருங்க என்ன அழகா இருக்குது பாருங்க. தீபாவளிக்கு ஸ்பெஷல் அறுவடைங்க. வாங்க 2 இலந்தக்காய் பறிச்சுக்கலாம். பாருங்க நல்லா வெடிச்சு போயிருக்குது பாருங்க. சூப்பரான காய்ங்க, நல்லா இனிப்பா இருக்குங்க. இது நல்லா நீர்ச்சத்து நிறைஞ்ச காய்ங்க, சூப்பரான காய்ங்க. அப்பப்போ நான் பறிச்சுக்கிறதுங்க. கொய்யாக்காய் பாருங்க நான் பார்க்காத விட்டுட்டுங்க 2 பழங்க வீணா போச்சுங்க. மழை வந்துட்டே இருந்ததுனால கவனிக்கலைங்க. பாருங்க அழுகியே போச்சுங்க. கீழே ஒன்று விழுந்துட்டுக்குதுங்க. பாருங்க எப்படி கீழே விழுந்துட்டு இருக்கு பாருங்க. சூப்பரான பழங்க. ஆனால் இது நான் உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேங்க கடைசியா. இன்னும் ஒரு பழம் இருக்குது பாருங்க. கொஞ்சம் பழுக்கட்டுன்னு விட்றோங்க. பழுக்கட்டுன்னு விட்டதாங்க மழை வந்துட்டே இருந்ததுக்கு சீக்கிரம் பழத்து கீழே விழுந்துருச்சுங்க. நல்லா ரெட் கொய்யாங்க. இது நாட்டு வெரைட்டிங்க. தாய்லாந்து கொய்யாலையும் பார்த்தீங்கன்னா பாருங்க சூப்பராக காய் பெருசாகிட்டு வருது பாருங்க. இந்த காய் நல்லா பெருசாகிடுச்சுங்க, பழமும் ஆயிடுச்சுங்க. சூப்பரான பழங்க. என்ன அழகா இருக்குது பாருங்க. 4 கிலோ வரும் போல இருக்குதுங்க, அவ்வளோ வெயிட்டா இருக்குதுங்க. தாய்லாந்து வெரைட்டி பரவாயில்லைங்க, நல்ல காய் கொடுக்குதுங்க. ஆனால் வெள்ளையா இருக்குதுங்க. லைட்டான பிங்க் கலர் தாங்க இது வருது. வாங்க கொஞ்சம் கொத்தவரங்காய் விதை நட்டு விடலாங்க. கொத்தவரங்காய் பார்த்தீங்கன்னா விதை முளைக்குதுங்க, அந்த சங்குப்பூச்சி சாப்பிட்டு போயிடுதுங்க. நம்ம என்ன வைத்தியம் பண்ணாலும் மழை வந்ததுனால திருப்பி அதெல்லாம் சங்குப்பூச்சி மறுபடியும் வர ஆரம்பிச்சிருச்சுங்க. மழை வந்துட்டே இருந்ததுனால அது உங்களுக்கு மறுபடியும் வரதாங்க செய்யும் சங்குப்பூச்சி. நம்ம என்ன வைத்தியம் பண்ணாலுமே மழை வர்றதுனால அது நிற்காதுங்க. அதனால சரி மறுபடியும் விதை போட்டு விட்றோங்க. நாட்டு வெரைட்டியும் போட்டு விட்றேங்க, ஹைப்ரிட் வெரைட்டியும் போட்டு விட்றேன். அப்புறம் பிடிங்கி நட்டுக்கலாம் அப்படின்ட்டு ஒரே பேக்லேயே நட்டு விட்றோங்க.
இந்த மழையெல்லாம் முடிஞ்ச பின்னாடி தாங்க நான் இந்த விதைங்கெல்லாம் பிடுங்கி நடணும். ஏன்னா மழை வந்துட்டே இருக்கிறதுனால உங்களுக்கு பேக் ஈரமாவே இருக்குதுங்க. நாட்டு வெரைட்டியும் நட்டு விடுவாங்க. ஷார்ட்ஸில் 2 கமெண்ட் வந்திருந்ததுங்க. என்ன கமெண்ட்டுன்னா, வாட்டர் ஆப்பிள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எங்கே வாங்கினீங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. வாட்டர் ஆப்பிள் பார்த்திங்கன்னா நர்சரியில் தாங்க வாங்கிட்டு வந்தேன். சத்தியில் தாங்க அந்த நர்சரி இருக்குது. நீங்கள் வேணும்னா சொல்லுங்கள், அந்த நர்சரியினுடைய ஃபோன் நம்பர் நான் தரேன். அப்புறம் இன்னொரு கேள்வி என்ன கேட்டிருந்தீங்கன்னா, வாட்டர் ஆப்பிள் வந்து வச்சு நீங்கள் எவ்வளோ நாள் ஆகுது அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. வாட்டர் ஆப்பிள் பார்த்திங்கன்னா நான் பூ பிஞ்சாடியே வாங்கிட்டு வந்ததுங்க. அது வந்து பார்த்திங்கன்னா அப்போ வந்து எனக்கு பூ பிஞ்சே கொடுக்க ஆரம்பிச்சதுங்க. அதனால் அது வச்சத்துலேருந்தே எனக்கு காய் தாங்க. அதனால தான் நான் வந்து அது 6 மாதம் அப்படின்ற மாதிரி நான் ஷார்ட்ஸில் நான் சொல்லியிருப்பேன். ஏன்னா அது வாங்கிட்டு வந்ததுலேருந்தே பூ பிஞ்சாடியே வாங்கிட்டு வந்ததுனால அது அப்போந்தே பூ பிஞ்சு எடுத்து எனக்கு வந்து காய் நல்லா கொடுத்துட்டு இருக்குதுங்க. அதனால் அது நான் வச்சத்துலேருந்தே எனக்கு காய் தாங்க. அதனால் எனக்கு வந்து எப்படி நான் சொல்கிறதுன்னா, நான் வளர்த்தி பூ வந்து நான் காய் பறிக்கலைங்க. நான் பூவாடையே வாங்கிட்டு வந்தது எங்கிட்ட வந்து அது காயாக மாறி நான் காய் பறிச்சதுலேருந்து மறுபடியும் பூ எடுத்து மறுபடியும் காய் வைக்கிதுங்க. அந்த மாதிரி வைக்கிதுங்க அந்த வாட்டர் ஆப்பிள். உங்களுக்கு வேணால் நான் வந்து நர்சரி போனேன்னா உங்களுக்கு வந்து நான் ஒரு வீடியோ எடுத்து அந்த நர்சரியினுடைய அட்ரஸையும் உங்களுக்கு நான் ஒரு வீடியோவில் காட்டுறேங்க. உங்களுக்கு நர்சரி நான் போகிறதுக்கு ஒரு சூழ்நிலை தீபாவளிக்கு போகலான்ட்டு இருக்கிறேங்க. அப்படி போனேன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நான் காட்டுறேங்க. ஏன்னா தீபாவளிக்கு ஏன் நான் போகிறேன் அப்படின்னா, ஒரு நல்ல நாளில் ஒரு செடி வாங்கி வச்சா ஒரு நல்லதுன்றதுனால நான் அன்னைக்கு போயிட்டு ஒரு பழச்செடிங்க ஏதாவது எனக்கு பிடிச்சதை வாங்கிட்டு வந்து வைப்பேங்க. அது என்னுடைய வழக்கங்க. அது ஒரு வெட்டிங் டேவாக இருக்கட்டும், ஒரு பர்த்டேவாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு நல்ல நாளில் செடி வந்து ஒரு நல்ல செடியை நர்சரிலேருந்து வாங்கிட்டு வந்து வீட்டில் வந்து நான் வைக்கிறது ஒரு வழக்கங்க. அதனால் நான் தீபாவளிக்கு போகலான்ட்டு இருக்கிறேங்க. போனால் உங்களுக்கு வந்து வாங்கி உங்களுக்கு நர்சரி காட்டுறேங்க. அப்புறம் ஷார்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய தம்பியுடைய கார்மெண்ட்ஸ் சட்டைங்களை பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நான் ஷார்ட்ஸாக போட்டிருப்பேங்க. வேணுன்றவங்க வந்து பார்த்திங்கன்னா சட்டை நல்லா குவாலிட்டியாக இருக்குங்க. என் தம்பின்றதுக்கு வேண்டி நான் சொல்லலைங்க. துணி நல்லாயிருக்கும். அவர் நல்லா அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அனுபவம் இருக்குதுங்க. ஒரு 3 வருஷமாக அவர் அந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கிறாருங்க. இப்போ துணி வந்து பார்த்திங்கன்னா சூரத்தில், பம்பாய் அந்த மாதிரி போய் எடுத்துகிட்டு வந்து இங்கே வந்து அவர் கார்மெண்ட்ஸ்லேயே தைச்சி அவர் பேக்கிங் பண்ணி கடைங்களுக்கு அனுப்புகிறாருங்க. அந்த வேலையை தான் அவர் செய்கிறாருங்க. அதனால தான் சரி உங்களுக்கு வந்து என்னுடைய சப்ஸ்கிரைபர்களுக்கும் சட்டை எதுனா தேவைப்பட்டால் நீங்கள் வந்து அதில் கம்மி விலையாகவும் இருக்குதுங்க, நல்லா குவாலிட்டியாகவும் இருக்கும் துணி. வேணுன்றவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்குறேங்க. அதில் ஒரு ஹாய்னு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து கேட்லாக் வந்துடுங்க. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த சட்டை பிடிச்சிருக்கோ எனக்கு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு வாட்ஸ்அப் அனுப்புங்க. உங்களுக்கு நான் விலை என்னன்றது சொல்லிடுறேன். ஏன்னா இது வந்து ஒரு எப்படி நான் சொல்கிறதுன்னா, இது ஒரு ஆஃபர் விலையிலையும் போயிட்டு இருக்குதுங்க. 2வது வந்து பார்த்தீங்கன்னா துணி வந்து நல்லா தரமாக கிடைக்குங்க. கடையில் பார்த்தீங்கன்னா அந்த ரேட்டுக்கு கிடைக்காதுங்க. அதுக்கு வேண்டி நான் வந்து சொன்னேங்க. இந்த ஆஃபர் என்னுடைய சப்ஸ்கிரைபருக்கும் அது தெரியணுன்றதுக்கு வேண்டி நான் வந்து எங்கள் தம்பி கடையை நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறேங்க. வேணுன்றவங்க வாட்ஸ்அப் தொடர்பு கொள்ளுங்க. கத்திரிக்காய் செடி பாருங்கள், சூப்பராக கத்திரிக்காய் கொடுத்துட்டு வருதுங்க நம்மளுக்கு. இப்போ நல்லா மழை பெஞ்சதுக்கும் அதுக்கும் நல்லா அழகாக புது தலைங்களாம் நல்லா வளர்ந்துருக்குதுங்க. செடி குரோத் நல்லா இருக்குதுங்க. நம்ம என்ன ஒன்றுனாங்க விதை நட்டத்தை தான் இப்போ மழை வந்துட்டே இருக்கிறதுனால கொஞ்சம் விதை தான் என்ன பண்ணுதோ தெரியலிங்க. சங்குப்பூச்சி இப்போ வந்து மழை வந்துட்டே இருக்கிறதுக்கு சங்குப்பூச்சி இப்போ ஜாஸ்தி இருக்குதுங்க பேக்கில். இப்போ அதுதான் என்ன பண்ணுறதுன்னு தெரியலிங்க. ஏன்னா எதுவுமே பண்ணுறதுக்கு இல்லைங்க. மழை வந்துட்டே இருக்கிறதுனால ஒன்றுமே பண்ணுறதுக்கு இல்லைங்க. வெங்கேரி முள்ளு கத்திரிக்காய் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வச்சுருக்குது பாருங்கள். இது கொத்து கத்திரிங்க. இது பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் வந்து கொஞ்சம் இலசா இருக்குதுன்னு விட்டுட்டுங்க. உண்மையிலே இந்த முறை கத்திரிக்காய் வந்து எனக்கு நல்லா பலன் கொடுத்துருக்குதுங்க. நல்லா வந்து அறுவடை கொடுத்துருக்குதுன்னு சொல்லலாம். இந்த முறை எனக்கு கத்திரிக்காய் வந்து 100க்கு 100 மார்க் நான் கொடுப்பேங்க. அந்த அளவுக்கு கத்திரிக்காயும் சரி, அதனுடைய ஃப்ரெஷ்னஸும் சரி, பூச்சடிக்காத நல்ல ஒரு ஹெல்த்தியான கத்திரிக்காய்ங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, ஒரு ஆர்கானிக் முறையில் நம்ம இந்த மாதிரி விளைஞ்சி சாப்பிடும்போது ஒரு மன திருப்திங்க நம்மளுக்கு. சூப்பராக இருக்குது பாருங்கள். இத்தாலியன் பிளாக் பியூட்டி ஒயிட் கத்திரிக்காயும் இருக்குதுங்க. ஒயிட் லாங் கத்திரிக்காய்ங்க. இது சூப்பராக வச்சுருக்குது பாருங்கள். மறுபடியும் கத்தி ரகம் புது ரகம் நட்டு விதை போட்டு விட்டுருக்குறேங்க. முளைச்சது உங்களுக்கு நான் நேற்று வீடியோவில் காமிச்சிருப்பேன். அதையும் நம்ம வந்து பிடுங்கி இப்போ வந்து புது ரகங்க அதெல்லாம். இப்போ இதுக்கு மேலே வந்து நம்மளுடைய மாடி தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா புது புது ரகமாக தாங்க பயிரிடலான்ட்டு இருக்கேன். அந்த அளவுக்கு கத்திரிக்காய் மேலே ஒரு ஆர்வமே எனக்கு வந்துடுச்சுன்னு சொல்லலாங்க.
ஏன்னா அந்த கலருங்களை பார்க்க அவ்வளோ ஒரு ஆர்வமும் இருக்குது, ஆசையாகவும் இருக்குதுங்க. அதாவது எப்படி சொல்றதுன்னா, நம்மளுடைய மாடி தோட்டத்துல டிசைனா காய் பறிக்கிறதும், அத பார்க்கறதுக்கும், செடியினுடைய அழக பார்க்கறதுக்கும் அவ்வளோ ஒரு சூப்பரா இருக்குதுங்க. இப்போ வந்து நானு என்னுடைய அறுவடை வீடியோ பண்றத விட, எனக்கு அந்த காய அறுவடை பண்ணும்போது நான் ஒரு என்ஜாய் பண்றேங்க. அது எனக்கு ரொம்ப இப்போ பிடிச்சிருக்குதுங்க. இப்ப செடிங்க வந்து எவ்வளோக்கு எவ்வளோ ஆரோக்கியமா எனக்கு தெரியுதோ, அவ்வளோக்கு அவ்வளோக்கு நான் சந்தோஷமா இருக்கிறேங்க. அதனால எனக்கு இப்ப இந்த மாடித்தோட்டம் வந்து என்னுடைய சந்தோஷத்துக்கு ஒரு முக்கிய காரணம்னு கூட சொல்லலாங்க. பாருங்க, இது பிளாக் பீட்ல பார்த்தீங்கன்னா, இது வால் கத்திரிக்காங்க. இந்த செடி பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் மாசம் வச்சதுங்க. இன்னுமே நல்லா காய் குடுத்துட்டு வருதுங்க. சூப்பரான செடிங்க. வரி நிற கத்திரிக்காவும் சூப்பரா குடுத்துட்டு வருது பாருங்க. வாங்க அறுவடை பார்க்கலாம். சூப்பரான கத்திரிக்காய் அறுவடைங்க. பாருங்க ரக ரகமா, வகை வகையா தட்டுல அடுக்கி வச்சிருக்கிறோம் பாருங்க. எவ்வளோ ஹெல்த்தியா இருக்குது பாருங்க கத்திரிக்காய். ஒண்ணுக்கு ஒண்ணு கலர் பாருங்க வித்தியாசம் குடுக்குது பாருங்க. ஒண்ணு லைட் கலரா இருக்குது, ஒண்ணு டார்க் கலரா இருக்குது. அந்த மாரி வகைகள், அத்தனையும் வகைகள் கத்திரிக்காங்க. உங்களுக்கு இது எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு கமெண்ட் குடுங்க. சூப்பரான அறுவடைங்க. இது ஒரு தீபாவளிக்கு ஒரு சிறப்பான அறுவடைன்னு சொல்லலாங்க. என்னுடைய மாடித் தோட்டத்துல இந்த மாதிரி நான் அறுவடை பண்ணி எனக்கு பார்க்கும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷங்க. அத உங்ககிட்ட ஷேர் பண்ணும்போது எனக்கு இன்னும் மகிழ்ச்சிங்க. எவ்வளோ நீளமா இருக்குது பாருங்க கத்திரிக்காய். அந்த மழை தண்ணியோட நம்ம வந்து அத அறுவடை பண்ணி நம்ம பார்க்கும்போது, இன்னுமே காய் வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரெஷ்ஷா தெரியுதுங்க. கலர் தாங்க இதில அடிச்சுக்கிறதுக்கே முடியாது. எனக்கு கலர் தாங்க ரொம்ப புடிச்சது கலருங்க. அதாவது ஒயிட்டு, பிளாக்கு, நீலம் அப்படின்னு கலர் கலரா இருக்குதுங்க காய்ங்க. இன்னைக்கு பச்சை கத்திரிக்காய் அறுவடையில இல்லைங்க. இல்லன்னா பச்சை கத்திரிக்காயும் வந்துட்டுங்க. அந்த மாரி வகை வகையான கத்திரிக்காய் அறுவடைய பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குதுங்க. சூப்பரான கத்திரிக்காய்ங்க. முடிஞ்ச அளவுக்கு என்னுடைய வீடியோவ சப்போர்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணிட்டு பாருங்க. வாங்க கொய்யாக்காவ கட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. தாய்லாந்து கொய்யான்றது உண்மையிலேயே சூப்பரா இருக்குதுங்க. அதாவது காய் நெறைய குடுக்குதுங்க. பாருங்க லைட்டான பிங்க் கலர் பாருங்க எவ்வளோ சூப்பரா கொஞ்சம் டார்க்கா இருக்குது பாருங்க. நல்லா பழம் ஆயிடுச்சுங்க இந்த முறை. நான் அதுக்கே இந்த கலர் வருதான்னு செக் பண்றதுக்கே என்ன பண்ணேன் இந்த முறை நல்லா பழுக்கட்டுன்னு விட்டுட்டுங்க. பழத்த பின்னாடி பார்த்தீங்கன்னா, காய் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா, கலர் வந்திருக்குதுங்க. பிங்க் கலர் வந்து வந்திருக்குது. ஆனா ரொம்ப டார்க்கா வரலைங்க. லைட்டா வந்திருக்குது. பாருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க, ரெட் கொய்யாங்க. இது பார்த்தீங்கன்னா, நல்ல நாட்டு வெரைட்டிங்க. இது பாருங்க கலர் எவ்வளோ சூப்பரா இருக்குது. இது உண்மையிலே டேஸ்ட் நல்லா இருக்குதுங்க. நல்ல இனிப்பான கொய்யாங்க. ஒரு நூக்கல் இருக்குது பாருங்க. 2 எலந்தக்காய் வச்சிருக்கிறேன் பாருங்க. புதினா இருக்குதுங்க, கொத்தமல்லி இருக்குதுங்க, கத்திரிக்காய் இருக்கு. இது ஒரு நல்ல ஒரு சிறப்பான தீபாவளிக்கு ஒரு அறுவடைங்க. தீபாவளிக்கு எல்லாருமே சேஃப்டியா கொண்டாடுங்க. சந்தோஷமா கொண்டாடுங்க. அடுத்த வீடியோ ஞாயித்துக்கிழமை வருங்க பாருங்க. பாய்.